இப்போ உலகத்தில், தேசத்தில், தமிழ்நாட்டில், ஊருக்குள்ளே, உலகத்தில், வீடுகளில், குடும்பங்களில் என்ன சீசன்? என்ன சீசன்? ஒருமனம் இல்லாத சீசனாக இருக்குது குடும்பங்களில். ஆனால் உங்கள் குடும்பங்களில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்காது. இல்லை வெரி குட். கை தட்டுங்க, ஒரு கை தட்டுங்க. ஏன் இதை சொல்கிறேன், எப்படி இதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். எப்படியா நீ பாட்டுக்கு சர்ச்சில் இருக்க, வீட்டில் இருக்க, எப்படி குடும்பத்தில் ஒரு மனது இல்லை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி என்ன, அதாவது ஃபோன் வருது. ஐயா ஆசோத்தர் ஐயா, என் புருஷன் வீட்டை விட்டு வெளியே போய் 3 நாள் ஆளை காணாம். சரியா? இன்னொரு கேஸு, அவர் வருவார், சாப்பிடுவார், படுத்துக்குவார். அவர் வருவார், சாப்பிடுவார், படுத்துக்குவார், என் பக்கம் திரும்ப மாட்டார். ஆனால் போடுற மாதிரி சாப்பிடுவார். அப்படி ஒரு குடும்பம், அப்படி ஒரு சகோதரி. அடுத்து உனக்கு என்ன தேவை? காய்கறி, அரிசி, பருப்பு, வீட்டுக்கு செலவுக்கு கொடுத்துட்டேன்ல, போயிட்டே நான் எங்கே போனாலும் வருவேன் போவேன், உனக்கு ரைட் கிடையாது கேட்குறதுக்கு அப்படின்வா. அப்புறம் எதுக்கே கல்யாணம் முடிச்சு அப்படின்னு கேட்கும். போக மாட்டியா, சண்டை. இப்படி ஒரு 4-5 கேஸு டெய்லி என்ன செய்யுது, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ என்ன சீசன்? ஒரு மணி சீசன். ஆனால் கர்த்தர் கிருபையில் நீங்கள்லாம் இந்த வார்த்தையை கேட்குறனால, நீங்கள் உட்காந்துருக்கனால, உங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏசப்பட்ட. அதனால் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை முறியடித்து ஒரு மனதோட வாழ்றதுக்குண்டான கிருவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமே, கைத்தட்டுங்க அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சில பேர் நம்ம ரிச்சிக்கப்பட கல்யாணம் முடிக்கும் போது அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படி பேசுவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மளை பிரிக்கும் வரை நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்வாங்க. ஏன்னா உடனே இந்த அம்மா சொல்லும், இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை ஒன்றா இருப்போம் அப்படின்வேன். இவன் சொல்லுவான். உடனே அந்த அம்மா சொல்லும். அந்த அம்மா சொல்கிற பார்த்தா அப்படியே பவ்யமாக ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே அழகாக பேசுவேன். மக்கா வீட்டுக்கு வந்த அப்புறம் சேலையை வரைஞ்சிக்கிட்டு வர்றப்பாட்டு. புரியுது உங்களுக்கு? அந்த 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 அறிக்கை ஆலயத்தில் தான் அறிக்கை பண்ணுறாங்க. சர்ச்சில் தான் தேவ சமூகத்தில் பலிபீடத்துக்கு முன்னால் வாயின் வார்த்தையை வச்சு சொல்கிறாங்க. இன்பம் வந்தாலும் சரி உன் கூட தான் இருப்பேன், துன்பம் வந்தாலும் உன் கூட தான் இருப்பேன், சண்டை வந்தாலும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு ராசா நான் பிரியவே மாட்டேன் ராசா, எங்கேயும் போக மாட்டேன் ராசா. அதுக்கு அர்த்தம் முதல்ல அறிக்கை பண்ணுற 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு முன்னால் அது கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறது. கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சொன்ன வார்த்தையை என்ன செஞ்சிடறாங்க, மறந்துடுறாங்க. எப்போ ஒரு பிள்ளை பெற்ற பிற்பாடு. இவன் தானே தெரியாதவனை பற்றி, உடனே அவர் இவ தானே தெரியாத அவளை பற்றி அப்படின்னு அப்படின்னு என்ன செஞ்சது ஆயிடுது. ஆனால் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுராஜனை, என் தகப்பன் இயேசுவை நான் ஸ்தோத்தரிப்பேன். இக்கட்டு வேலையில்லை ஸ்தோத்தரிப்பேனா, நெருக்கத்தின் வேலையில்லை ஸ்தோத்தரிப்பேனா, இக்கட்டு வேலையில்லை ஸ்தோத்தரிப்பேனா, நெருக்கத்து. இப்படி என்ன செய்வாங்க, சர்ச்சில் பாட்டு பாடி ஆடி பாடுவாங்க. ஆனால் வீட்டில் பேச மாட்டாங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதமாக இருக்கிறது, அங்கே நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவேன். இது வாக்கு, இது வார்த்தை. அப்போ நீ ஒரு மனது இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. வசனம் என்ன சொல்லுது, நீ ஒருமித்து நீ வாசம் பண்ணேன்னா உனக்கு ஆசீர்வாதத்தையும் உனக்கு ஜீவனையும் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீ சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தேன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஜீவன் இல்லை. அதான் அர்த்தம். அப்படித்தானே? அப்போ ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா, ஜீவன் வரணும் அப்படின்னா ஒரு மனது வரணும் குடும்பத்தில். ஓகே, இப்போ புரியுதா? அப்போ இது என்ன தெரியணும், ஒரு மனமாய் வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறார் ஏசப்பா, ஒரு காரியத்தை 2 பேரும் நீ ஒருமனப்பட்டேன்னா அந்த காரியம் நடக்குங்கிறார். அப்போ அவர் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் நீ முக்காடு போட்டு தோத்திரம் அப்படின்னா சரி, ஒரு வேலையாக நீ ஒருமனமாக கேளு, நீ ஒருமனமாக ஜெபி, நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. இதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னமே உன் குடும்பத்தில் ஒருமனமாக இருக்கிறியா, சமாதானமாக இருக்கிறியா, அப்புறம் வா, அப்புறம் ஜெபி, அப்புறம் துதி, அப்புறம் ஆராதி, இல்லாட்டி கம்முன் கடை. உன் ஜெபம் வேஸ்ட்டு, உன் நேரம் வேஸ்ட்டு, உன் ஜெபம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது, ஒரு காரியத்தை கொடுத்து 2 பேர் ஒருமனப்படு, அப்போ நான் செய்வேன், கொடுப்பேன், நடப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாருல்ல, ஒரு மனமாக வாசம் பண்ணு சொல்கிறாருல்ல. ஒரு மனது இல்லாமல் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு, ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நான் இன்றைக்கி 1 ஹவர் ஜெபிச்சேன், ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு மனமாக இருந்தியா?
சண்டை இல்லாமல் இருந்தியா மூஞ்சி அப்படி முறைச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து சோத்திரம் அப்படின்னா சரி, அவர் முறைச்சிட்டு போயிடுவார். சாந்த முகம் இல்லை, முறைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒருமனமாக இருந்து சமானமாக இருந்து தேவ சமூகத்துக்கு வாங்க. அப்போ தான் உங்கள் ஜெபத்துக்கு என்ன செய்யும், பதில் கிடைக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 4:8. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எப்படி செய்யணுமா, எப்படி நித்திரை செய்யணுமா? சமாதானத்தோட படுத்துக்கிட்டு என்ன செய்யணும், நித்திரை. அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, கஷ்டம் வந்தால் படுத்தோன்னு உங்களுக்கு தூக்கமே வராது. படுத்தோன்னு என்ன செய்யாது, தூக்கம் வராது. 8 மணிக்கு சண்டை போடுறீங்க, 9 மணிக்கு படுக்கிறீங்க, தூக்கம் வராது. ஆனால் நீ சமாதானமாக சாப்பிட்டீங்களாங்க, இந்தாங்க பால் போதுமாங்க, இது வேறு எதுவும் வேணுமாங்க, இல்லைம்மா போதுமா, ஒரு சமாதானமாக 2 பேரும் பேசிட்டு படுக்கைக்கு போங்க. படுத்தோன்னே குரட்டை விட்டுருவீங்க. அதுக்கு பேர் தூக்கத்தில் ஒரு சமாதானமான ஒரு தூக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் சமாதானமாக வாழுங்க அப்படிங்கிறாரு. சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. சரி, அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு நெருக்கம் இல்லை, அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை, அவர்களுக்கு தவிப்பு இல்லை, அவர்களுக்கு போராட்டம் இல்லை. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மனமாக இருக்கிறதுக்கு இங்கே வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிற எனக்கு மிகுந்த சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் சமாதானம் வீட்டுக்கு வர்றதுக்கு, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்தில் சமாதானம் வர்றதுக்கு நீங்கள் இந்த பைபிள் மேலே பற்றுதல் வைக்கணும். இந்த பைபிளை நேசிக்கணும், இதில் இருக்கிற வார்த்தையை நேசிக்கணும், இதை பற்றுதலாக டெய்லி படிக்கணும். இதை படிக்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ள சமாதானத்தின் வல்லமை இறங்கும். அப்போ உங்கள் நேசம், உங்கள் பாசம், உங்கள் இறக்கம், உங்கள் தயவு, அன்பு எல்லாத்தையும் இந்த வேதத்து மேலே வச்சுட்டிங்கன்னா, அதான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிற எனக்கு மிகுந்த சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, வேதத்தை நேசிக்கிற எனக்கு. நல்லா சொல்லுங்க, பைபிளை நேசிக்கிற எனக்கு மிகுந்த சமாதானம். அதுக்கு தான் காலைல எந்திரிச்சோன்னு ஒரு அதிகாரம், மத்தியானம் ஒரு அதிகாரம், நைட்டு ஒரு அதிகாரத்தை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தை உள்ளே இறங்கும்போது சமாதானம் வந்துடும். அதுக்கு தான் சமாதானம் வர்றதுக்கு மெயினான ஒரு காரியம், நீங்கள் பைபிளை என்ன செய்யணும், நேசிக்கணும். சங்கீதம் 128. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இப்போ தாய் தகப்பேன் சமாதானமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைய போகிற இடத்துல சமாதானமாக இருக்கும். ஏன் தெரியுமா, சில பிள்ளைங்க போகிற இடத்துல கட்டி கொடுக்குற இடத்துல சமாதானம் இல்லாமல் 3 மாதத்தில் அம்மா வீட்டுக்கு வந்துடுது. ஏன் தெரியுமா, அப்போ பிள்ளைய வீட்டுக்குள்ளே வளரும்போது அம்மா அப்பா கூட தான் என்ன செய்யுது, வளருதுங்க. அப்போ அம்மா அப்பா கூட வளரும்போது வாரத்துக்கு 2 நாளோ வாரத்துக்கு 1 நாளோ சண்டை. அம்மா அடுப்பில் உட்காந்து தோசை விட்டுக்கிட்டே, நீ அங்கே போயிட்டு வந்த, எங்கே போயிட்டு எனக்கு தெரியுமியா, நீ போன எனக்கு தெரியுமியா, நீ உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் செஞ்சுருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு அடி டப்புன்னு சட்டி கரண்டி, தோசை கரண்டி டக்குனு அடி, தெரியும் டக்குன்னு அப்படி தோசை விட்டு விடு, இந்தா தின்னு அப்படின்னு பிள்ளைகளை அப்படி வைக்கிறது. அவன் பார்ப்பேன், மயங்கறேன். 8 வயசு பிள்ளை பார்க்கும், அப்பா பார்க்கும், அப்படிதான் என்ன செய்யணுங்கிற அப்படின்னா, என்னையா அப்படின்னு அது கேட்க, அப்பா பார்க்கும், அம்மா பார்க்கும், அப்பா பார்க்கும், அம்மா பார்க்கும். ஆஹா, ஒரு 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 படம் நடந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படியே வாரம் ஒரு குடும்பத்தை நினச்சின்னா உன் பிள்ளை உள்ளத்துலேயும், உன் பிள்ளை பார்வையிலும், உன் பிள்ளை எண்ணத்துலேயும் ஒரு சண்டைக்கார ஆவி, ஒரு பிரிவினை ஆவி உனக்கு வந்ததும் இல்லாமல் உன் பிள்ளைக்கு வந்துடும். கடைசியில் உன் பிள்ளை வளர்ந்து பெரிய பிள்ளை ஆன பிற்பாடு இதே மாதிரி உன் பிள்ளை போகிற இடத்துல என்ன செய்யும், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் பிள்ளைக்கு முன்னால் ஒரு தாய் வைப்பேன், ஒரு அன்பா சமானமா, சாப்பிடுங்க சரிம்மா அப்படி ஒரு அன்பாக பேசும்போது பிள்ளை பார்க்க, அந்த அன்பு பிள்ளைக்கு வரும், அந்த சமாதானம் பிள்ளைக்கு வரும். பிள்ளை முன்னாடி சண்டை போடுறது, பிள்ளை முன்னாடி கரண்ட்டு எறிகிறது, பிள்ளை முன்னாடி சட்டி தூக்கி எறிகிறது, நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மாவுக்கு போகிறேன், போ என் பிள்ளையை நீ வச்சு, இந்த பிள்ளையை நீ வச்சுக்க, நான் இந்த பிள்ளையை நான் வச்சுக்கிறேன், வா அப்படின்னு போகுது. பிள்ளை பார்க்க, அடங்க அக்கா மக்கா என்னடா இவங்களோட பெரிய துயரமாக இருக்குது, இந்த வீட்டில் நம்ம பிறந்திருக்கமாடா, சரி வேறு வீட்டில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளை நினைக்கும். அதனால் தாய் தப்பே எப்படி நடக்கிறாங்களோ அப்படி தான் பிள்ளைகளும் இருக்கும். அப்போ ஆனால் நீங்கள் சமாதானமாக வாழ்ந்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை என்ன செய்வீங்க, பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை உங்கள் கண்ணு என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ அவங்க அப்படி பார்க்கணும்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியம், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்கிறது பெரிய காரியம் கிடையாது. இயேசுவின் பிள்ளையை மாறிட்டோம், அதை உறுதிப்படுத்துறீங்க. ஆனால் அதை வந்து செய்யலை, நடைமுறையில், கிரியையில் காட்டணும். பிள்ளை என்று சொல்வதுக்கு இப்போ வந்து ஒரு பிள்ளை இருக்குன்னா என் பிள்ளை அப்படின்னா அந்த பிள்ளைக்கு உண்டான காரியத்தை எல்லாம் செய்கிறது கிரியை. அந்த பிள்ளை கீழ்ப்படுகிறது, அப்பா அம்மா கீழ்ப்படி, அதுக்கு ஒரு கிரியை. பேருக்கு என் பிள்ளை, பேருக்கு அப்பா அம்மா ஏதோ வருது போகுது, அது வந்து ஒரு உண்மையான ஒரு பிள்ளை கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஏசப்பாவுக்கு நம்ம உண்மையான பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரியம் நம்ம செய்யணும். எடுத்து வாசிங்க மத்தேயு 5:9. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாரு? அப்ப நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க தேவனுடைய பிள்ளைய ஆகணும்னா அதுக்கு உண்டான தகுதி என்ன தெரியுமா? நீங்க சமாதானமா இருந்தா நீங்க தேவனுடைய பிள்ளைய, நீங்க சமாதானம் இல்லாம இருந்தா தேவனுடைய பிள்ளைகள் இல்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா நீ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனா நீ தேவனுடைய பிள்ளை இல்லை, அதானே அர்த்தம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய புத்திரரை மாறுறதுக்கு உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? சமாதானமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் என்ன சொல்றாரு? உங்க இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் போகும்போது நான் சும்மா போல சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாய் இருங்கள். ஓகே. அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு? சமாதானத்தை என்ன செய்றேன்? விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் விட்டுட்டு போன அந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்போ நீங்கள் சமாதானமாக வாழ்ந்தீங்கன்னா சமாதானத்தை எடுக்கிறீங்க. அப்போ சமாதானம் வாழலைன்னா சமாதானத்தை விட்டுட்டீங்க. அவர் கொடுத்த சமாதானத்தை என்ன செஞ்சிட்டீங்க? விட்டுட்டீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நான் உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் கொடுக்கல. இந்த உலகத்தில் கொடுக்கலாம், ஆனால் அந்த மாதிரி நான் கொடுக்கல. இந்த உலகத்தில் காசு பண்ண வரும், ஆனால் கடைசியில் முடிவு அழிவு. ஆனால் நான் கொடுக்குற சமாதானம் நிரந்தர சமாதானம். நான் கொடுக்குற சமாதானம் பரலத்து கொண்டு போகிற சமாதானம். அதான் சொல்கிறாரு. நல்ல வார்த்தைங்க அந்த வார்த்தை. நான் கொடுக்குற, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யறதில்ல? கொடுக்கறது. அப்போ நீங்கள் சமாதானம் என்ன செய்யணும்? தாயாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சித்தப்பனாக இருக்கலாம், பெரியப்பனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஏசப்பட்ட வாங்க, அதுக்கப்புறம் ஜெபிங்க, அதுக்கப்புறம் துதிங்க. நீ சமாதானம் இல்லாமல் தேவ சமூகத்துக்கு வர்றது வந்து அவருக்கு பிடிக்காது. சமாதான மன்னர்கள் தேவனுடைய புத்திரர். அப்போ நீங்கள் பிள்ளையாக மாறணும். பிள்ளையாக மாறுறதுக்கு சமாதானம் இருந்தால் தான் பிள்ளையாக மாற முடியும், இல்லைன்னா பிள்ளையாக மாற முடியாது. எத்தனை பேர் இன்றைக்கி வந்து பார்த்துக்கொள்ளுங்க, எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரிவினை, எவ்வளோ போராட்டம், எல்லாம் ஞானசன் எடுத்த ஆளுங்க தான். எனக்கு வர்ற காலப்புறம் யார்? எல்லாம் ரசிக்கப்பட்டு 8 வருஷம், ரசிக்கப்பட்டு 10 வருஷம். அப்படி இருக்கு இன்றைக்கி நிலமை. ஏன் இப்போ என் வாழ்க்கையில் முன்னேற முடியல, என் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆக முடியல, ஏன் வளர முடியல, ஏன் உயர முடியல அப்படின்னு கேட்டால் இந்த கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா? இப்போ சொல்லப்படுகிற வார்த்தை கற்பனைக்கு நீ கீழ்ப்படிந்தால் இப்போ சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உன் மேலே வந்து பழிக்கும் சொல்லி உபாகம் 20 சொல்லப்பட்டிருக்கு. அந்த கட்டளை கீழ்ப்படியணுமா வேணாமா? அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருங்க. அடுத்து இன்னொரு ஒரு காரியம், நம்ம எப்படி குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும், பிள்ளைகளோட எல்லாம் சமாதானமாக இருக்கணும். இன்னொரு காரியத்தை செய்யணும். வாசிங்க எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. நான் எல்லாரோடும் சமாதானமாக இருப்பதற்கு நாடுவேன், தேடுவேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என்னை யாருமே, நான் யாரு கூடயும் சண்டை போடலை. என் கூட எல்லோரும் சமாதானமாக இருக்காங்க. ஏற்று வீடு, பக்கத்து வீடு, சைடு வீடு, எல்லா வீடு, நாத்தனா இந்த நாத்தனா, சித்தப்பன் பெரியப்பன் எல்லாம் இருக்காங்க. எல்லாரோடையும் என்ன செய்யணும்? சமாதானம்.
இன்றைக்கி வந்து அண்ணன் தம்பிகிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு சொல்கிற ஆள் இருக்குது, அக்கா தங்கச்சிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு சொல்கிற ஆள் இருக்குது, என் நாத்தனை வந்து அந்த பக்கம் இப்படி திரும்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆள் இருக்குது. ஆனால் முக்காடு போட்டுட்டு ஸ்தோத்திரம் சோத்திரங்கிறாங்க. நிறுத்துவோம் சோத்திரத்தை. வந்து சமாதானமாகும். இங்கே வசனம் என்ன சொல்லுது? யாவரோடு நீ சமாதானமாக இருப்பதுக்கு நாடு. அல்லேலூயா. நாடு என்றால் தேடு, நீ சமாதானம் வாழ கற்றுக்கொள், அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்குறார். மெயின் சுவிட்சு அஸ்திவாரம் இதாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நான் 3 நாள் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லது, தப்பு இல்லை. 21 நாள் உபவாசம் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்டிங். நல்லது, தப்பு இல்லை. ஆனால் நீ எந்த காரியத்துக்கு பாஸ்டிங் போடுற, எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிற, அது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சக்ஸஸ் ஆகணும்னா, பதில் வரணும்னா உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை, தாழ்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்கிற அத்தாரிட்டி உனக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கு, யாவரோடு சமாதானம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தவர் சொல்றாரு, இங்கே இருங்களேன், என்னாகமம் 6:26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. கர்த்தர் உன் மேலே பிரசன்னமாக இருந்து சமாதானத்தை நினச்சி வரான், கட்டளையிடுவாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 48:18 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய சமாதானம் நதியை போலும் சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ வந்து நான் எவ்வளவோ சமாதானமாக இருக்க நினைக்கிறேன், ஒருமனமாக இருக்க நினைக்கிறேன், விட்டு கொடுத்து வாழ நினைக்கிறேன், தாழ்மையாக வாழ நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலவர் சொல்லுவாங்க, இங்கே வருங்க, இந்த ஆளுக்கு வந்து ஓவராக வந்து நம்ம சரி சரின்னு போனோம்னா தலையில் ஏறிடுவான், இவன்ட்டு இப்படி ஏறினா தான் சரியாக வரும் அப்படின்னு ஒரு சில அக்கா சொல்லுவாங்க. இவன் விட்டு கொடுத்து போங்கம்மா, தாழ்மையாக போங்க. இங்கே இருங்க, இவனை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தோம்னா தலையில் நம்ம தலையில் ஏறிடுவான், இவனை அப்படி தான் போட்டு தள்ளணும். தெரியாது ஃபஸ்ட்டு உங்களுக்கு, இவன் யாருங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நான் 15 வருஷமாக கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன், சரிங்க போனால் தலையில் ஏறிட்டு போயிடுவான். அதனால் அப்பப்போ கொடுக்கணும், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், வேறு வழி இல்லை, ஆமாம் போட்டு வர வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா அவரையும் நீங்கள் என்ன சின்ன சமாதானங்கள் நடத்தி கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பம் சண்டையெல்லாமல் இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிறத எனக்கு பின்னால் நீங்கள் சொல்லுங்கள், சொல்லும்போது சமாதானம் உங்களுக்கு வந்துடும். ஆமாம் சொல்லுங்கள். ஜெபத்துக்கு முன்னால் சமாதானம் தேவை, துதிக்கு முன்னால் சமாதானம் தேவை, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு மனது தேவை. இதை நீங்கள் தக்க வைக்கணும். எப்போ தக்க வைக்கிறீங்க? இந்த சமாதானமான வார்த்தையை எப்போ உள்ளே கொண்டு வர்றீங்களோ உங்களுக்கு சமாதானம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். வேப்ப இலையை தின்னா என்ன வாய் எப்படி இருக்கும்? கசக்கும். ஓகே. மா இலையை தின்னா வாய் எப்படி இருக்கும்? புளிக்கும். துவக்கிறது என்னது? பாக்கு துவக்கும். இப்போ எதை நீங்கள் சுவைக்கிறீங்களோ அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஓகே. எதை வாயில் போடுறீங்களோ, எதை நாக்கில் சுவைக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்ன செய்யும்? வரும், அனுபவிப்பீங்க. ஓகே, புரியுதா? இப்போ எதை நீங்கள் வாயில் கொண்டு வர்றீங்களோ அது உங்களுக்கு வரும். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக. ஒரு லட்டும் ஜிலேபியும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் இன்னொன்று ஒரு ஜாங்கிரி ஸ்வீட்டு ஒரு ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? அப்போ அதே போல் அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உங்கள் உடம்பு, உங்கள் சரீரம் இருக்கும். ஆனால் எதை நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே போல் எந்த டேஸ்டான வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த வார்த்தைக்கு அந்த பலன் உங்கள் உடம்புக்கு வந்துடும். ஆமென். எந்த வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்களோ, எந்த வார்த்தையை சுவைக்கிறீங்களோ, எந்த வார்த்தையை ரசிக்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு அந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். உங்கள் உடம்புல, உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் சரீரத்தில் எப்படி நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை சுவைக்க போகிறீங்க. தேவனுடைய வார்த்தை, சங்கீதம் 119 ஒரு வசனம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை தேனிலிட்ட பணியாரம் போல. அதாவது ஒரு பணியாரம் சுவையாக இருக்கும், அந்த பணியாரத்தை தேனில் முக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? புரியுதா புரியலையா? சங்கீதம் 119 அதாவது தேவனுடைய வார்த்தை தேனிலிட்ட பணியாரம். அல்லேலூயா. அப்போ அந்த தேனிலிட்ட பணியாரம் எப்படி சுவையாக இருக்கிறதோ அதை காட்டிலும் சுவையானது தேவனுடைய வார்த்தை. தாவீது அழகாக சங்கீதம் 119 எழுதி வச்சிருக்கிறார். காரணம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. நம்முடைய கால்கள் தீபம், பாதைக்கு என்னவாக இருக்கிறாரா? வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்ட டேஸ்ட் எப்போ நம்ம பருகுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா.
வேப்பமுத்து வேணுமா, லட்டு வேணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட்டு. இந்த வார்த்தையை டேஸ்ட் பண்ணிவிட்டு முடிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. சங்கீதம் 4:8 படி சமாதானத்தை கூட படுத்துட்டு நித்திரை செய்வேன். சங்கீதம் 128:6 படி பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பேன். மத்தேயு 5:9 படி சமாதானம் பண்ணுகிற நான் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவேன். லூக்கா 2:29 படி தேவ வார்த்தையின்படி எங்கே போனாலும் சமாதானத்திற்கு கூடவே நான் போவேன். யோவான் 14:27 படி என் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் சமாதானத்தோட எப்போது இருக்கும். ரோமர் 5:1 படி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:15 படி சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் என்னை அழைச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. எபிரெயர் 12:14 படி யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுவேன், தேடுவேன். சொல்லுங்க. என்னாகமம் 6:26 படி கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஏசாயா 26:3 படி அவரை நான் நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். ஏசாயா 48:18 படி என் சமாதானம் நதியை போலும் சமுத்திரத்தின் அலைகள் போலவும் இருக்கும். எபேசியர் 2:14 படி அவரே இயேசுவே என்னுடைய சமாதான காரணர். அல்லேலூயா. மொத்தம் அந்த 13 வார்த்தை. இந்த 13 வார்த்தையை டெய்லி காலையில் அசை போட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டையே வராது. இந்த வார்த்தையை கேட்குற அன்பார்ந்த தேவ சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த 13 வார்த்தையை நீ டெய்லி சொல்லிவிடுங்க. உங்கள் புருஷன் சண்டை போட மாட்டார், பிரச்சனை வராது, ஒரு மனம் வாழ்வீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்பனையுமே துதிக்கிறேன், பிதாவையுமே துதிக்கிறேன், ஆவியானவரையுமே துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோட மகிமையின் கரம், உங்களோட கிருபையின் கரம், பலத்தின் கரம் கூட இருக்கட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. குடும்பத்தில் தேவ சமாதானம், தேவ இறக்கம், தேவ பலன் கடந்து வரட்டும். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.